ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 23rd சாப்டரும் 24th சாப்டரும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸமைன் கிளானோடைய எல்டர் வந்து நான் இவ்வளவு நாளா ஒளிஞ்சிருந்ததை நினைச்சு இப்போ ரொம்ப அசிங்கப்படுறேன். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து ஒரு கிராஃப்டியான மேன். அவனுக்கு யாரெல்லாம் அவன் சைடு இல்லையோ அவங்க எல்லாம் வெளில துரத்திடுவான். அவனுக்கு தேவையானது எல்லாமே கிளானோடைய பவரை வந்து அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் அவன் என்ன எல்டர் பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டு என்ன வெளில துரத்தின பிறகு இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் அவன் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்றான். பீஹாவ் மேனர் லீடர் வந்து இதுக்கு நம்ம எல்லாருமே வந்து அசிங்க பண்ணணும். சார் பீஹான் மட்டும் இந்த டைம் அரௌண்ட் இல்ல அப்படின்னா நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட்டையும் அன்பார்ச்சுனேட்லி வேற ஒரு குரூப் தான் பண்ணிருக்குன்னு நினைச்சிருப்போன்றான். பல்லவன் மாஸ்டர் வந்து இந்த எக்ஸமைன் லீடர் நம்மளுக்கு தெரியாம இன்னும் எத்தனை தப்பு பண்ணிருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளே வந்து ஆர்த்தடாக்ஸ் கிளான் ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்லிக்கிறோம். எட் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கோம். நம்மளுக்கு இது ரொம்ப அவமானத்தை கொடுக்குது அப்படின்றான். நம்ம பெகர் கிளான் லீடர் கையை தட்டிட்டு நீங்க அவமானப்பட்டது சீரப் பண்ணதெல்லாம் போதும், இப்போதைக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும்ன்றத பேசி முடிங்க. ஆல்ரெடி வந்து மிட் நைட் ஆயிடுச்சு, சீக்கிரமா மீட்டிங்கை முடிச்சுட்டு டிஸ்கஷனை எண்ட் பண்ணலாம் அப்படின்றான். நீ சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்றானுங்க. எக்ஸமைன் கிளானை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாருடைய ஆர்த்தடாக்ஸ் கிளான்லயும் உள்ள எலெக்ட் ஃபோர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை டிசைட் பண்ணுவோம் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோவுடைய மனசுல இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நான் முறைம் அலைன்ஸ் லீடரா இருந்தது ஞாபகம் வருது. ஆல்தோ மீட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே போரிங்கா இருக்கும், பட் ஸ்டில் அங்க நிறைய ஃபேஸஸ் வந்து நான் மிஸ் பண்றேன். நான் முறைம் அலைன்ஸ்க்கு கிளம்பி போகட்டா? இல்ல, இப்போதைக்கு நான் என்னுடைய ஒரிஜினல் பவரோடைய 20% தான் அடைஞ்சிருக்கேன். இது மீனிங்லெஸ். அவுட் ஆஃப் 3 கிரேட் டிஃபென்ஸ் டெக்னிக்ல பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆன ஒரே ஒரு டெக்னிக் தான் என்னுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு. போத் எனர்ஜி வாய்டும் அப்சல்யூட் ஸ்ட்ரைக்கும் அதோடைய ஃபார்ம்ஸை நான் இமிட்டேட் பண்ற லெவல்ல தான் இருக்கு. நான் திங்ஸை இப்போதைக்கு ஸ்லோவா தான் எடுத்துட்டு போனோம் அப்படின்றான். அப்ப அவனுங்க சார் பியான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோவுடைய மனசுல வாட் அவனுங்க என்னுடைய ஃபைனல் அப்ரூவல கேக்குறானுங்க. அவனுங்களே இந்த விஷயத்தை பேசி முடிச்சிடலாமே. வெல், இந்த திங்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நான் தான் காரணம். அண்ட் ஆல்சோ நான் டைரக்டா இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கேன். நம்ம வந்து நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பண்ணலாம். நீங்க எல்லாருமே வந்து எக்ஸப்ஷனலான இண்டிவிஜுவல்ஸ். ஐ எம் ஷூர் எல்லாத்தையும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாம ப்ரொசீட் பண்ணலான்றான். பெக்கர் கிளான் லீடர் வந்து உன்னை பார்க்கும்போது நீ ஃபுல்லா பாசிட்டிவா எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்க. லைக் நீ ஆயிரக்கணக்கான வார பார்த்த வெட்ரியன் மாதிரி அமைதியா இருக்க. உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாமே அப்படிதான் இருப்பீங்க போல அப்படின்றான். நம்ம ஹீரோவுடைய மனசுல நம்ம டீல் பண்றது 10th ரேங்க்ல உள்ள 10 கிரேட் கிளான்ஸ்ல ஒன்னான எக்ஸமைன் கிளான். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? சீம்ஸ் லைக் அவனுக்கு ஜான்ஜூல இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் போலன்றான். ஓகே, லுக்ஸ் லைக் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்றான். அப்போ ஒரு சத்தம் வெளியில கேக்குது. பெக்கர் கிளான் லீடர் என்ன அப்படின்னு பாக்குறான். அந்த குட்டி பையன் ஓடியாந்து சீனியர் பிரதர் கிராண்ட் பாஸ், எக்ஸமைன் கிளான் பீப்புள்ஸ் வந்து பைத்தியக்காரனுங்க மாதிரி சண்டை போடுறானுங்க. அவங்களுடைய கண்ணெல்லாம் வந்து ரெட் கலர்ல மாறி இருக்கு. ஹாங்வான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனுங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய டோர்னமெண்ட் எனர்ஜியை ட்ரிகர் பண்ணிருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே என்னது டோர்னமெண்ட் எனர்ஜியை ட்ரிகர் பண்ணிருக்கானுங்களா? வாட் த ஹெல்? எல்லாரும் போய் சீக்கிரமா செக் பண்ணுங்க அப்படின்றானுங்க. இவனுங்களும் எஸ் சார்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. செகண்ட் பிரதர் பீஹான் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவுடைய மனசுல டோர்னமெண்ட் எனர்ஜியை ட்ரிகர் பண்ணிருக்கானுங்க. லுக்ஸ் லைக் இது எக்ஸமைன் கிளான் பண்ற வழி மாதிரி தான் இருக்கு. இந்த டோர்னமெண்ட் எனர்ஜி ட்ரிகர் அப்படின்றது மார்ஷல் ஆர்டிஸ்டுக்கான லாஸ்ட் சான்ஸ். அவங்களுடைய லைஃப் எனர்ஜியை பிரஸ் பண்ணி அவங்களுடைய கோர் எனர்ஜியோட யூஸ் பண்ணுவானுங்க. அதனால அவங்களுக்கு வந்து டெம்பரரியான பூஸ்ட் கிடைக்கும். அதாவது யூசுவலா இருக்கிறத விட 2 மடங்கு இல்லனா 3 மடங்கு இன்டர்னல் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய மெரிடியன்ஸும் வந்து ஃபுல்லா க்ரோ ஆகும். அவனுங்க உடம்புல பிளாக்கா இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வந்து ஓபன் ஆயிடும். அண்ட் அவங்களுக்கு வழியே தெரியாது. மொத்தமா அழிஞ்சு போற எக்ஸமைன் கிளானுக்கு இருக்கிற லாஸ்ட் வழி இதுதான். செகண்ட் பிரதர் செக்யூரிட்டி ஸ்குவாடையும் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு பீப்புளையும் டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் ஆக்டிவ் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதரை ப்ரொடெக்ட் பண்ணு, புரியுதா அப்படின்றான். அவனும் ஓகேன்றான். இப்போ வெளியில வந்து சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறான். அங்கேருந்து ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். நாங்க எக்ஸமைன் கிளான் மெம்பர்ஸ் உடைய ரிமினன்ஸை குதிரை வண்டியில ஏத்தி நார்த்தன் என்ட்ரன்ஸ் வழியா போயிட்டு இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸமைன் கிளானோட லீடர் வந்து டோர்னமெண்ட் எனர்ஜியை ட்ரிகர் பண்ணாரு. அவர் கூடயே சேர்ந்து யாராருக்கெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு இருந்தோ அவங்களும் வந்து டோர்னமெண்ட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மத்த கிளான் லீடர்ஸை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்தோ நம்மள்ட்ட நம்பர் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சிச்சுவேஷன்ஸை பாக்குறதுக்கு ரொம்ப குட்டா இல்ல அப்படின்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம எக்ஸமைன் கிளான் லீடர் எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த எனர்ஜியோட சும்மா ஃபுல் பவரோட சண்டை போடுறான். அப்போ கிட்ட இருக்கிற மலையில இருந்து நம்ம ஹீரோ பாக்குறான். மனசுக்குள்ள இந்த எக்ஸமைன் கிளான் லீடர் இந்த ஒரு பெத்தட்டிக் ஸ்டேஜ்லயும் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கான் அப்படின்றான். அப்ப பெக்கர் கிளானோட சின்ன பையன் வந்து மிஸ்டர் நீ இப்படியே இங்க நின்னு பாத்துட்டு இருக்க போறியா? ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுல உள்ள இன்கிரெடிபிள் ஃபார்மேஷன்ஸ் ஆக்டிவ் பண்ணி இதை முடிக்க சொல்லு அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து எங்கள்கிட்ட ட்ராப் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு, பட் எங்க பீப்புள்ஸும் வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ எங்களால ட்ராப் ஃபார்மேஷன்ஸ் இப்ப ஆன் பண்ண முடியாதுன்றான். அதுக்கு பெக்கர் கிளானோட சின்ன பையன் வந்து மிஸ்டர் அப்படின்னா நீயே இறங்கி சண்டை போடலாம்ல, என்னோட சீனியர் பிரதர் வந்து நீ சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாருன்றான். நம்ம ஹீரோடைய மனசுலயும் ஹவு ட்ரபிள்சம் இந்த டோர்னமெண்ட் எனர்ஜி ட்ரிகர்
வந்து அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நீடிக்கும். அந்த டைம் முடிஞ்ச பிறகு அவனுங்களே செத்துருவானுங்க. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன் சொசைட்டி லீடர்லாம் வந்து சண்டை போட முடியாம சண்டை போடுறான். பட் இங்க உள்ள கிளான் லீடர்ஸ்க்கு யாருக்காவது இங்க அடிபட்டது அப்படின்னா திங்ஸ் வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடும் சொல்றான். அப்ப நம்ம அயன் சொசைட்டி லீடர் வந்து அடி வாங்க போறான். ஆனா நம்ம ஹீரோ கரெக்டான டைம்ல வந்து அவனை தடுத்துருவான். அயன் சொசைட்டி லீடர் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சார் பீஹான் சொல்லிட்டு ஆச்சரியத்துல பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து உங்களுடைய ஸ்வாடை வந்து நான் பாரோ பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு என்கிட்ட ஸ்வாட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஓடுறான். ஓடிக்கிட்டே மனசுக்குள்ள இந்த சிச்சுவேஷனை நான் சீக்கிரமா என் பண்ணும் அப்படின்னா டோர்னமெண்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகிற பிளேஸ் ஆன ஸ்பைன் மெரிடியனை நான் கரெக்டா தாக்கணும்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அந்த இடத்த எல்லாருக்கும் வெட்டிக்கிட்டே போறான். கடைசியா எக்ஸமைன் கிளான் லீடர் கிட்ட போறான். எக்ஸமைன் கிளானோட லீடர் வந்து என்னுடைய கரண்ட் ஸ்டேட்ல நீ ஹெட் ஆனா என்ன மோதறத நினைச்சா என்னால நம்பவே முடியல, உனக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த பவர் படுது. எல்லாரும் சார் பீஹான்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஈஸியா அந்த டெக்னிக்கை பிளாக் பண்ணிட்டு அவனுடைய டெக்னிக்கை யூஸ் பண்றான். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து நான் கிரியேட் பண்ண பாம் ஸ்டேக்கு அவன் விண்டோ யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டான் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து கரெக்டா அந்த நேரத்துல அவனை வெட்டிடுறான். அவனும் கீழே விழுந்து செத்துறான். ஃப்ளேம் பல்லவன் மாஸ்டர் வந்து சார் பீஹான் இங்க என்ன நடக்குது, நான் இதுக்கப்புறம் ரூமர்ஸை நம்பவே மாட்டேன் அப்படின்றான். மூன் கிளான் லீடர் வந்து நான் பெக்கர் கிளான் லீடர் கிட்ட சார் பீஹான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் அவர் இந்த அளவுக்கு ஸ்கில்டா இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கலன்றான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இது நத்திங், நான் அவனை டிஃபீட் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் பிகாஸ் அவன் ஆல்ரெடி அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிட்டான் அதனாலதான் அப்படின்றான். அவனுங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நீங்க ரொம்ப ஹம்பிள் சார், சச்ச மார்ஷல் பவர் யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, நம்ம ஜான்ஜூல நியூ ரேசிங் ஸ்டார் வந்துட்டாரு அப்படின்றானுங்க. நம்ம அயன் சொசைட்டி லீடர் வந்து மனசுக்குள்ள சார் பீஹான் யூஸ் பண்ண ஸ்வாட் டெக்னிக்கும் அண்ட் மூவ்மெண்ட்ஸும் நான் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு நினைச்சதை விட டோட்டலி டிஃபரெண்ட். வென் பெக்கர் கிளான் லீடர் சார் பீஹானை பத்தி பேசும்போது ஐ தாட் அவர் ரொம்ப ஓவரா சொல்றாருன்னு நினைச்சேன். பட் இப்ப பார்க்கும்போது அவன் ஓவரா சொன்ன மாதிரி தெரியல. அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படின்றத பாக்குறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கான்றான். சரி ஓகே, எல்லாரும் வந்து ரிமைனிங் இருக்கிற எக்ஸமைன் மெம்பர்ஸ் வந்து அப்ரூவ் படுத்துங்கன்றானுங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம எக்ஸமைன் கிளானை காட்டுறாங்க. ஒருத்தன் ஒரு ரூமுக்குள்ள வரான். வெளியில வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு. சீம்ஸ் லைக் நார்த்தன் கேட்ல வந்து ஃப்ளேம் பல்லவன் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்றான். நம்ம எக்ஸமைன் கிளான் யங் மாஸ்டர் வந்து இன்னும் அந்த நிலைமையிலே உயிரோட தான் இருக்கான். ஃபாதர் லூச்சான் அப்படின்றான். லூச்சான் வந்து சொல்றான் எக்ஸமைன் லீடர் வந்து உனக்காக பழி வாங்க ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுக்கு போனாரு. பட் அதுல வந்து அவரு ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்துருவாங்கன்றான். அதுக்கு எக்ஸமைன் கிளான் யங் மாஸ்டர் வந்து லூச்சான் என்ன கொன்னுடு, நான் இப்ப இந்த ஸ்டேட்ல இருக்கேன், எங்க அப்பாவும் செத்துட்டாரு, நான் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு பீப்புள்கிட்ட மாற்றத்துக்கு பதிலா சாவறதே மேல் அப்படின்றான். அதுக்கு லூச்சான் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, எப்படி நீ உன்னுடைய லைஃபை கிவ் அப் பண்ணுவ அப்படின்றான். அதுக்கு அவன் லூச்சான் அப்படின்றான். லூச்சான் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த உலகத்துல யாருக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியவே தெரியாது, நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு எக்ஸமைன் யங் மாஸ்டர் கத்துறான். லூச்சான் வந்து சிரிச்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸா ஆன பிறகு எப்படி ஃபீல் பண்ற, உன்னோட இந்த பெத்தட்டிக் ஸ்டேட்டை பார்க்கும்போது என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. அவன் லூச்சுவான்னு திருப்பியும் கத்துறான். அதுக்கு லூச்சுவான் வந்து நீ கவலைப்படாத, ஐ மேக் ஷூர் நான் கடைசி வரைக்கும் உன்னை என்னுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா வாழலாம் பிரதர்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸமைன் கிளான் அட்டாக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ரிமைனிங் உள்ள எக்ஸமைன் கிளான் ஃபோர்ஸை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம புடிச்சிட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட பிறகு ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவே சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எக்ஸமைன் கிளானோட எல்டர் வந்தாரு. அவர் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு கிட்ட இருந்து எடுத்துட்டு போன எல்லா ட்ரெஷரையும் திருப்ப கொடுத்துட்டு அண்ட் எக்ஸமைன் கிளான் லீடர் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கும் விதமா கோல்டு பார்ஸும் கொடுத்தாரு. ஆஃப்டர் அந்த ஓல் இன்சிடென்ட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து இதுக்கு முன்னாடி 5 கிளான்ஸ் இந்த மாதிரி அழிச்சிருக்காருன்னு தெரிய வந்தது. அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்கும் விதமா எக்ஸமைன் கிளானோட எல்டர் வந்து அவங்களுடைய கிளான்ஸை திருப்பியும் ரீபில்ட் பண்ணி தரன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. எக்ஸமைன் கிளான் இன்னும் 10 வருஷத்துக்கு திருப்பி ஓபன் ஆக வாய்ப்பே கிடையாது. அந்த கிளானோட மக்கள் கண்டிப்பா சஃபர் ஆவாங்க. பட் இவனுக்கு ஒரு இன்கிரெடிபிள் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றான். நெக்ஸ்ட் கான்டினென்டல் பேங்க் உடைய வைஸ் மாஸ்டர் வந்து எக்ஸமைன் கிளான் கூட நடக்க இருந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணதுக்காக ரிவார்டு தரும் விதமா ஒரு ஸ்மால் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நான் வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு எலெக்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஐ எம் நாட் ஷோர் இது உங்களுக்கு பிடிக்குமா தெரியல, பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஹீவில் ஃபிளவர் அப்படின்றான். ஹவவர் மோஸ்ட் பீப்புளால இது வந்து கன்சியூம் பண்ண முடியாது, சோ நான் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தயக்கப்பட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்ததும் இந்த 3 ஈவில்ஸ் சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கான். கான்டினென்டல் பேங்க் மாஸ்டர் வந்து யங் மாஸ்டர் பீஹான் ஏன் உங்க மூஞ்ச இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, இதை நான் எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோடைய மனசுல ஆஃப்டர் அந்த கிறிஸ்டு வைப்பரை நான் யூஸ் பண்ண பிறகு நோ மேட்டர் வாட் நான் யாருக்கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டாலும் சரி அவங்க யாருக்குமே இந்த 3 ஈவில்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியல. நான் இதை எப்படி ஃபைண்ட் பண்ண போறேனே தெரியாம இருந்தேன். பட் டு திங்க் ஒன் ஆஃப் த 3 ஈவில்ஸ் ஆன ஸ்பிரிட் ஈவில் ஃபிளவர் இங்க பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. கான்டினென்டல் பேங்க் மாஸ்டர் வந்து நான் இதை எடுத்துட்டு போயிட்டு பெட்டரான கிஃப்டா ப்ரிப்பேர் பண்றான்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் கையில இருந்து அதை புடிங்கிட்டு இதுதான் என்னோட பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்றான். அவனு வந்து ஒரு மாதிரி மூச்சிட்டு அப்படி சொன்னதுக்கு நன்றி அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து பீஹாவ் மேனரோடைய மாஸ்டர் ஃப்ளேம் பல்லவனுடைய மாஸ்டர்லாம் வந்து விசிட் பண்ணாங்க கிஃப்டோட. பீஹாவ் மேனரோடைய மாஸ்டர் என் காது கிட்ட வந்து மூன் கிளான் லீடர் வந்து இன்னும் கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல, சோ அவங்க விசிட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல அப்படின்னா அவங்க கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு யோசிக்கிறான். மூன் கிளான் லீடர் வந்து அவனுடைய பொண்ணை கூட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுக்கு
போலாம். சின்ஸ் எல்லா குரூப்பும் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் போகாம இருக்க கூடாது அப்படின்றான். அதுக்கு லேடி பேன் வந்து ஆல் ரைட், பட் இந்த ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எம்டி ஹேண்டடா போறது ஓகேவா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் ஆல்ரெடி நான் கிஃப்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்றான். அவ என்னது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, நீதான், நான் வந்து உன்னைய யங் மாஸ்டர் பீஹானுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறேன், என்ன நடந்தாலும் சரி. அவ வந்து டப்புன்னு உள்ள ஓடிட்டா. மூன் கிளான் லீடர் வந்து நான் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு அப்படின்றதுனால சொல்ல, நான் யங் மாஸ்டர் பீஹானை எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் சர்ப்ரைஸ் ஆகிறேன். ஸோ நம்ம கண்டிப்பா அவங்களோட க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்ன்றான். லுக்ஸ் லைக் என்னோட கிஃப்ட்டை நான் ஸ்லோவா தான் ப்ரிப்பேர் பண்ணும் போலன்றான். அதுக்கப்புறம் அந்த நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பெக்கர் கிளான் விசிட் பண்ணானுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவனுங்க எந்த ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வரல. டோரை ஓபன் பண்ணுங்க, ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு, நாங்க வந்துட்டோம் அப்படின்றானுங்க. வந்த பிறகு அவனுங்க நல்லா கறியை சாப்பிட்டு சரக்க குடிச்சிட்டு படுத்துட்டானுங்க. ஸோ இப்போ பெக்கர் கிளானும் விசிட் பண்ணிட்டானுங்க. ஸோ அளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் அயன் சொசைட்டி லீடர் வந்து நெக்ஸ்ட் டே அவனோட பையனோட வந்திருந்தாரு. அவனோட பையன் வந்து பீஹான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இதுதான் நம்ம பார்ட்டிக்கு அப்புறம் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் மீட்டிங், நான் வந்து எங்க அப்பாவுக்கு நடந்ததை கேள்விப்பட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஆல்தோ டான் வந்து பார்ட்டியில அமைதியா இருந்தாலும் இப்போ அவங்க அப்பாவை நான் சேவ் பண்ணதை கேட்ட பிறகு அவன் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணான். ஸோ அயன் சொசைட்டி லீடர் வந்து 3 உடன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. அது 3த்துக்குள்ளேயும் ஒரு ஸ்வாட் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட தேங்க்யூ கிஃப்ட். எனக்கு வந்து நீ உன்ட்ட ஸ்வாட் இல்லைன்னு சொன்னது ஞாபகம் வந்தது, அண்ட் அதனால தான் இந்த 3 ஸ்வாட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல இருந்து உன்னை சூஸ் பண்ணு அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல பாஸ்ட்லயும் அவன் எனக்கு ஸ்வாட ஆஃபர் பண்றதா நிறைய லெட்டர் அமிச்சான். டு திங்க் அது திருப்பி நடக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்வாட எடுத்து பார்க்கறான். இந்த ஸ்வாடோடைய பேலன்ஸும் சரி மெல்டிங்கும் சரி வேற லெவல்ல இருக்கு. வெயிட்டும் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆகுது. ஆல்தோ ஹேண்டிலோடைய வெயிட் ஹெவியா இருந்தாலும் மேல இருக்கிற வெயிட் 70% இருக்கிறதுனால கீழே 50% குறையுது. ஸ்வாடோடைய எட்ஜும் மிடில் போர்ஷனும் வந்து வேற லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. சோ யாருமே இந்த மாதிரி ஸ்வாட வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றான். நம்ம அயன் சொசைட்டி லீடர் வந்து சிரிச்சிட்டு, நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க, ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்வாட பாருங்க அப்படின்றான். நெக்ஸ்ட் ஸ்வாட எடுத்து பார்த்துட்டு இதுல சாஃப்ட்னஸும் இருக்கு ஹார்ட்னஸும் இருக்கு. மொத்தத்துல அமேசிங்கான ஹார்மோனி எனர்ஜியை இதுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணும்போது நல்லாவே பெண்ட் ஆகுது. இந்த ஸ்வாட்ல நம்மளால வேரியஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஸ் யாரெல்லாம் வந்து ஃபேன்சி மூவை யூஸ் பண்ண லவ் பண்ணுவானுங்களோ அவனுங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஏத்த மாதிரியான ஸ்வாடு. சோ இதையும் டெஃபினட்டா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றான். லீடர் வந்து சிரிச்சிட்டு, எனக்கு கேட்கறதுக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு, கடைசி ஸ்வாட பார்க்க சொல்றான். நம்ம ஹீரோவும் தேர்ட் ஸ்வாட பாக்குறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இன்ன ஸ்வாட் இது, வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப ஓல்டான மாதிரி இருக்கு, இவன் கண்டிப்பா யாரோ ஒருத்தன் யூஸ் பண்ண ஸ்வாட எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னுடைய பர்பிள் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு பாக்குறான். சோ அவனுக்கு ஒரு ஐடியா வந்துருது. லீடரும் வந்து எப்படி இருக்குன்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் சிம்பிளா ரியலி அமேசிங் ஸ்வாட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றான். அவன் வந்து அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறான். அவனும் எஸ் அப்படின்றான். சரி இந்த 3 ஸ்வாட்ல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து இப்போதைக்கு இந்த 3 கிஃப்ட்டுக்குமே நான் வந்து ஒர்த்து கிடையாது, பட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வாட எடுத்துக்கிறேன் அப்படின்றான். லீடரும் வந்து ஏன் இதை சூஸ் பண்ண அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஆல்தோ இந்த 3 ஸ்வாடும் வந்து இன்கிரெடிபிள், பட் செகண்ட் ஸ்வாட விட ஃபர்ஸ்ட் ஸ்வாட் தான் எனக்கு சூட் ஆகும் அப்படின்றான். அதுக்கு லீடர் வந்து அப்படின்னா தேர்ட் ஸ்வாட பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த ஸ்வாட் வந்து உங்களுடைய கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸ், இந்த ஸ்வாடுக்காக உங்களுடைய ஹோல் லைஃபே நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்றான். ஐ டோன்ட் திங்க் இந்த ஒரு பிரஷியஸான ஸ்வாட நான் ஒரு தேங்க்யூ கிஃப்டா எடுத்துக்க முடியும்னு தோணல, ப்ளீஸ் இந்த ஸ்வாட யூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிளான பர்சன்ட்ட இதை கொடுங்க, அப்படி இல்லனா உங்களுடைய ஃபேமிலி ட்ரெஷரா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றான். அவன் டப்புன்னு நம்ம ஹீரோவுடைய கையை பிடிச்சி, எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த ஸ்வாடோடைய கிரேட்னஸை நீ ரெகக்னைஸ் பண்ணுவ அப்படின்னு, ப்ளீஸ் இந்த ஸ்வாட பத்தி உனக்கு என்ன தோணுதுன்னு என்கிட்ட சொல்றியான்றான். நம்ம ஹீரோ வந்து இன்ஃபேக்ட் இந்த ஸ்வாட் பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதோட பர்ஃபெக்ஷன் வந்து பீக்ல இருக்கு. இதோடைய ட்ரூ வேல்யூ வந்து யாராவது ஸ்வாட் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் அவங்களுடைய இன்டர்னல் எனர்ஜியை இந்த ஸ்வாட்ல இன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்பதான் இதோடைய ட்ரூ ஃபார்மா ஷோ பண்ணும். இது எனர்ஜியை எடுத்துக்கிட்ட பிறகு பிளேடு வந்து இன்னும் ஷார்ப்பா மாறும். எந்த அளவுக்கு அப்படின்னா இது எதை வேணா கட் பண்ணும். இதை மெல்ட் பண்ணும்போது 2 சைடுமே வந்து டெலிகேட்டா பண்ணிருக்காங்க. ஒரு சைடோடைய பிளேடு வந்து எனர்ஜி ஃப்ளோவை ஆக்சலரேட் பண்ணுது அண்ட் இந்த கலர்ஃபுல்லான லேயர்ஸ்ல வந்து பிளாக் அயனோடைய ட்ரேஸ் தெரியுது. இந்த பிளாக் அயனை வந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதுவே வந்து இது சாலிடா இருக்க, எவர் லாஸ்டிங்கா இருக்க, அதே போல ஹார்மனைஸா இருக்க உதவுது. இது ஜஸ்ட் ஸ்வாட் எனர்ஜியை ஆம்பிளிஃபைஸ் மட்டும் பண்ணல, பட் ஆல்சோ ஸ்வாட் எனர்ஜியை என்ஹான்ஸும் பண்ணுது. இந்த ஸ்வாட எப்படி மேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சோ அதனால தான் இந்த ஸ்வாட என்னால சூஸ் பண்ண முடியல அப்படின்றான். அதுக்கு அயன் சொசைட்டி லீடர் வந்து, பீஹான் நீ இப்ப டிஸ்கிரைப் பண்ணது ஜஸ்ட் லைக் நீ கூட உட்காந்து ஃபுல்லா இந்த ப்ராசஸை பார்த்த மாதிரியே இருக்கு, எனக்கு இது ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. நான் இந்த ஸ்வாட மேட் பண்ணது இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனான முறைமலைன்ஸ் லீடருக்கு, ஆல்தோ என்னுடைய மொத்த உழைப்பையும் போட்டு அவர்கிட்ட இருக்கிற 3 ஸ்வாடுக்கு பாரா இதை கிரியேட் பண்ணியிருந்தாலும் இப்ப எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆல்ரெடி அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. எப்பயுமே ஸ்வாடு வந்து அவங்களுடைய டெஸ்டன்ட் மாஸ்டர் கிட்ட தான் போவோம் அப்படின்ற பழமொழி இருக்கு. சோ ப்ளீஸ் இந்த ஸ்வாட அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த ஸ்வாடு உன்னோட கையில வந்த பிறகு இதோட ஃபேட் எப்படி இருக்கும்ன்றத நினைச்சு நான் அவளா காத்துட்டு இருக்கேன். வெல் சின்ஸ் நீ அகாடமில கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்வாட நீ யூஸ் பண்றதுக்கான தேவை இருக்காது, பட் எப்பயுமே நம்மளால இதுதான் நடக்கும்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு சின்ன ஸ்டார்ட் வந்து ஒரு பெரிய கிளைமேக்ஸுக்கு தள்ளக்கூடும் அப்படின்றான். நம்ம ஹீரோவுடைய மனசுல இந்த ஸ்வாடு வந்து ஒரிஜினலா அவன் எனக்கு கொடுக்க வச்சிருந்த ஸ்வாடு. டு
திங்க் இது கோஇன்சிடென்ஸ் நினைக்கும் போது வாட் அ ஃபேசினேட்டிங் ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட். அப்படின்னா இதை நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்றான். ஆஃப்டர் அயன் சொசைட்டி லீடர் போன பிறகு நான் என்னுடைய கிராண்ட் ஃபாதரையும் பிரதர்ஸையும் பார்க்க போனேன். செகண்ட் பிரதர் வந்து இந்த அயன் சொசைட்டி லீடர் ரொம்ப ஏழ்மையான பர்சன் போல, அவன் எடுத்துட்டு வந்தது 3 ஸ்வாடு, அதுல ஏன் வீணா போன ஸ்வாட உனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு திட்டுறான். தேர்ட் பிரதரும் வந்து எதுக்கு இந்த கான்டினென்டல் பேங்க் மாஸ்டர் வந்து எதுக்கு ஸ்பிரிட் ஈவில் ஃபிளவரை உன்ட்ட கொடுத்தாரு, ஐ பெட் இது அவங்களால யூஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் உன்ட்ட இந்த கிஃப்டா கொடுத்துருக்கணும் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து இந்த பிராட்ஸ் இருக்கானுங்களேன்னு சொல்லி திட்டிட்டு ஆஃப்டர் தட் அவனுடைய கிராண்ட் ஃபாதர் கூட சேர்ந்து எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துறது அண்ட் யாரெல்லாம் அந்த எக்ஸமைன் கிளானோட பிளாட்ல இருந்தானுங்களோ அவங்களை என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணான். சோ அவனுங்க தண்டனை எல்லாம் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் பீஹாவ் மேனர் மாஸ்டர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருந்தது. முரம் அலைன்ஸ் மாதிரி நார்தர்ன் அலைன்ஸ் சொல்லிட்டு ஒரு அலைன்ஸை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோஸ் பண்ணியிருந்தான். தேர்ட் பிரதரும் வந்து இந்த மாதிரி டைம்ல ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்றது கிரேட்டான விஷயம். முரீம் அலைன்ஸும் வந்து மாதிரி இப்ப ஸ்ட்ராங் கிடையாது, பிரிட்டி யூஸ்லெஸ் அப்படின்றான். அங்குலும் வந்து இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன், முரீம் அலைன்ஸ் லீடர் செத்து ஆல்ரெடி 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இன்னும் அலைன்ஸ் வந்து ரிகவர் ஆகிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள நானும் இந்த அலைன்ஸை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்தோ எக்ஸமைன் கிளானோட இன்சிடென்ட் வந்து முடிஞ்சிருந்தாலும் பட் ஸ்டில் எக்ஸமைன் கிளானோட கனெக்ஷன்ஸ் வந்து சிம்பிள் கிடையாது. திருப்பி எக்ஸமைன் கிளானுக்கு ரிலேட்டடா இருந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மள நோக்கி வரலாம். இப்போதைக்கு அவங்க வரல அப்படினாலும் ஃபியூச்சர்ல அவங்க த்ரெட்டா மாற வாய்ப்பு இருக்கு. அண்ட் சின்ஸ் இன்னும் அன்சீன் இன்டர்னல் பவரும் அவங்கள்ட்ட இருக்கு, சோ அவங்களுடைய ரிட்டாலியேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் முடியும். அது கூட சேர்த்து இதை திங்க் பண்ணி பாருங்க, நம்ம அலைன்ஸை சப்போர்ட் பண்ற விதமா நம்மளுடைய ட்ராப் ஃபார்மேஷன்ஸை வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுல மட்டும் இல்லாம மத்த ஏரியாஸ்லயும் டிப்ளாய் பண்ணா நம்மளால மத்தவங்களுக்கு இதை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும். அதே போல ஏதாவது ஆச்சு அப்படின்னா சேம் டைம் அந்த கீயை யூஸ் பண்ணி நம்மளால எந்த ஒரு பிளேஸுக்கு வேணா என்டர் ஆக முடியும் அப்படின்றான். கிராண்ட் ஃபாதரும் வந்து கிரேட் ஐடியா அப்படின்னா அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஒத்துப்போம் அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து சிரிச்சுக்கிட்டே இந்த ரேட்ல நம்ம கிளான் வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானா மாறிடும் அப்படின்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல மார்க்கெட்ல பேசிக்கிறானுங்க, இந்த ரூமர்ஸ்லாம் உண்மையா, எக்ஸமைன் கிளானை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்டிங் மாஸ்டர் தானா. ஆல்தோ ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு வந்து ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸா இருந்தாலும் பட் இது வே டூ ரிடிகுலஸ் அப்படின்றான். இன்னொருத்தனும் ஆமா, எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸும் புக்க படிக்கிற ஸ்காலரும் வந்து சமமாக முடியும், சில பேர் வந்து புகை இல்லாம நெருப்பு வராது, ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்டிங் மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு பெரிய ரோலை இதுல ப்ளே பண்ணிருக்காருன்றானுங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹோட்டலுக்கு மேல இருந்து ஒருத்தவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சாக கிடந்த ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்டிங் மாஸ்டர் திடீர்னு ஏன் டவுனோட ஹாட் டாபிக்கா மாறினாரு, ஐ திங்க் சம்திங் ராங்கா போகுது, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஐ பிலீவ் பெஸ்ட் நம்ம இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்றது நல்லதுன்றான். அதுக்கு இவன் வந்து ஏன் ஸ்டில் நீ அன்ஈசியா ஃபீல் பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து அவரை நம்ம கொல்றதுக்கு முன்னாடி சிச்சுவேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது, எல்லாம் நடந்த பிறகு ரிக்ரெட் பண்ணி எந்த ஒரு பிரோஜனும் கிடையாதுன்றான். அதுக்கு அவன் வந்து எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இருக்காது அப்படின்றான். அதுக்கு இவன் வந்து லுக்ஸ் லைக் நான் வந்து தப்பான ஒருத்தனோட கையை புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்க கூடாது அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது, இதுக்கப்புறம் நான் உன்ட்ட சொல்லி எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, நான் உன்ட்ட ஷோ பண்றேன்னு சொல்லிட்டு பீஹான் அனுப்புன லெட்டர்ஸ் எல்லாம் காமிக்கிறான். அவன் அதை பார்த்துட்டு எல்லாமே எக்ஸ்சேஞ்சிங் கிரீட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கு, ட்ரூலி a beautiful day, flower is booming அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சீக்வன்ஸா மேலேந்து படி அப்படின்றான். மேலேந்து படிக்கணுமான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்பதான் பீஹான் சீக்கிரட்டா எழுதிருக்கிற லெட்டர் வந்து அவனுக்கு தெரியுது. இந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜிஹானுக்கு எழுதிருக்கான். அந்த லெட்டர்ல வந்து நான் உயிரோட இருந்தாலும் நான் செத்த மாதிரி தான், நான் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்றனோ என்னோட சேட்னஸ்ல இருந்து என்னால வெளில வர முடியாது, சோ அதனால என்ன நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஐ ஹோப் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும்னு நம்புறேன், அந்த டே நான் வெளில வரும்போது நீ அசாசினை வச்சு என்ன கொன்றணும், யாருக்குமே வந்து அவன் எப்படி இறந்தான்ற சீக்ரெட் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ உனக்கு புரியுதா பீஹான் எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து சிரிச்சிட்டு இதை நீ என்கிட்ட முன்னாடியே காமிச்சிருக்கலாம்ல, நீ கவலைப்படாத, நான் ஆல்ரெடி பெஸ்ட் அசாசின் ஆர்கனைசேஷனுக்கு ரிக்வெஸ்ட் போட்டேன், அவங்களுடைய ஸ்குவாட் நேம் வந்து சுப்ரீம் அசாசின் ஸ்குவாட், அவங்க நேமே வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத சொல்லுது பாரு அப்படின்றான். பீஹானோட ஃப்ரெண்டு வந்து அது சக்சஸ் ஆகிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்றான். அவன் திடீர்னு அவனுடைய மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சக்சஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கியா, அவன் செத்த பிறகு நீனும் செத்துருவல்ல, அப்புறம் ஏன் அவன் காத்துட்டு இருக்கான்ற மாதிரியான டைலாக்லாம் விடுறான்னு கேக்குறான். அதுக்கு பீஹானோட ஃப்ரெண்டு வந்து ஆமா, நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி எப்படி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செத்த பிறகு என்னால உயிரோட இருக்க முடியும், நானும் சாகிறது தான் கரெக்டா இருக்கும், அட்லீஸ்ட் அதுதான் வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுக்கு என்னால பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவன் வந்து நான் உன்னையும் பீஹானையும் நினைச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேர் பைத்தியக்காரனா ஆயிட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படின்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து சன்ரைஸ் ஆக போது, சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி போத் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்டிங் மாஸ்டரும் நானும் செத்துருப்போம் அப்படின்றான். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.